மத்தேயு 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்திலே, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இதனுடைய இன்ட்ரடக்ஷன் என்னவென்று கேட்டால், இந்த மத்தேயு ஒரு டாக்ஸ் கலெக்டர். மத்தேயு எழுதினவர் யாரு? ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஆண்டவர் ஒவ்வொரு இடமாக சென்று வரும்பொழுது மத்தேயு இடத்துல போகிறார். நீ இந்த இடத்துல கணக்கு எழுதிட்டு, அவர் மத்தேயு என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அநேகருக்கு நான் கணக்கு எழுதுகிறேன், வரவு செலவு எல்லாவற்றையும் அரசாங்கத்திற்கும் பார்க்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு அவருக்கு சமாதானத்தை கொடுத்து அவர் பின்னே வர வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் தான் மத்தேயு இருக்கிற 28 அதிகாரத்திலேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசுவினுடைய ஜீனியாலஜி, வரலாற்றை குறித்து அவர் தெளிவுமாக எழுதியிருக்கிறார். கரெக்டாக இல்லையா? ஏறக்குறைய ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதி ஜீசஸுடைய ஜீனியாலஜி. 13வது அதிகாரத்தில் இயேசு விதைகளை குறித்த ஓமைகள், இயேசு 5வது அதிகாரத்திலிருந்து 8வது வரைக்கும் இயேசுவினுடைய மலை பிரசங்கம், எல்லாவற்றையும் டேட்டா தனித்தனியாக எல்லாவற்றையும் எழுதி கொண்டு வரும்பொழுது இயேசு சீஷர்களை அனுப்பும் பொழுது 10வது அதிகாரத்தில் அனுப்புகிறார். இந்த 15வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் வரும்பொழுது இயேசு அந்த இடத்துல மத்தேயு எழுதுகிறார், சிறுவர்களை குறித்து இயேசு என்ன சொன்னாரோ அதை எழுதுகிறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு இங்கே ஆயத்தம் பண்ணும்பொழுது இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து இந்த தலைப்பை எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த நாளிலே இயேசு செய்த சிறுவர் ஊழியம், அட்லீஸ்ட் இல்லை என்றால் இயேசு எடுத்த ஒரு VBS என்று சொல்லலாம். முதலாவது குறிப்பை எழுதிக் கொள்ளுங்கள். இயேசு குழந்தைகளிடத்தில் அன்பு கூறுகிறார். இயேசு குழந்தைகளிடத்தில் அன்பு கூறுகிறார். இரண்டாவது, இயேசு குழந்தைகளை விசுவாசத்துக்குள் நடத்துகிறார். மூன்றாவது, இயேசு குழந்தைகளை பாதுகாக்கிறார். நான்காவது, இயேசு பரலோகத்தின் அறிவை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிறார். ஐந்தாவதாக, இயேசு அந்த குழந்தைகளை மதிப்பும் மரியாதைக்கு உண்டான ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் அனுமதிக்கிற பிரகாரம் இந்த காரியங்களை நான் எடுத்து சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, குழந்தை என்று சொன்னால் பிசிக்கலாக வயதிலே 1 வயது முதற்கொண்டு இந்த பிகினர், ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் என்று இன்றைக்கு வகுக்கப் போகிறீர்கள். அதே சமயத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிளாஸு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் என்று ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், நான் இதுக்கு சில ஆதாரத்தை கொடுக்கிறேன். சங்கீதம் 8:2 நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 8:2, மத்தேயு 21:16 இரண்டிலேயும் குழந்தைகள் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று சொல்லி கடைசி அத்தியாயத்தில் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆனால் இதே சமயத்திலே மத்தேயு 21வது அதிகாரம் 16வது வசனத்தில், மேத்யூ சாப்டர் 21 verse 16, துதி உண்டாக பண்ணினீர். சங்கீதக்காரர் சொல்கிறார், பாலகர் வாயினாலே பெலன் உண்டு பண்ணினீர். இந்த இடத்துல துதி உண்டாக பண்ணினீர். கர்த்தருடைய பிள்ளைகளே, பெலனையும் துதியும் உண்டாகும்படி செய்ததாக வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, இது குழந்தைகள் என்று பார்க்கிறோம். இரண்டாவது குழந்தையை நான் சொல்லுகிறேன், தவறாக நினைக்க வேண்டாம். வயதிலே மூற்றவர்கள். நாங்கள் சமீபத்தில் இந்த ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு புதிய ஏற்பாட்டை ஒருவரிடத்தில் கொடுக்கிறோம். அந்த அம்மாவுக்கு வயது 50 வயது. ஆனால் இப்பொழுதுதான் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எனக்கு சின்ன வயசில் இந்த பைபிள் கொடுத்தாங்க, ஆனால் அதை நான் வாங்கி படிக்கல. இப்போ
ஆண்டவர் என்னை தொட்டார், எனக்கு ஒரு வியாதி வந்தது, இப்பொழுதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ பிசிக்கலாக அவங்களுக்கு 50 வயசு. எப்படி 50 வயசு? இன்றைக்கு தான் இயேசுவினுடைய அன்புக்குள்ளே வருகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு வயது என்ன? 1 வயசு. புரியுதா? பிசிக்கலாக குழந்தைகள். இரண்டாவது, வயதாகியும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற குழந்தை. மூன்றாவது ஒரு குழந்தை இருக்கிறது. என்ன குழந்தை என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் 1 கொரிந்தியர் 3:1-2 யாராக்கலாம் ஒருவர் சீக்கிரமாக வாசிங்கள். 1 Corinthians chapter 3 verse 1 and 2. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜன கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். பாலை குடிக்க கொடுத்தேன். ஒன்று சொன்னேன், பிசிக்கலாக குழந்தைகள். இரண்டாவது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் குழந்தைகள். மூன்றாவது, கிறிஸ்தவத்திலே வளர்ந்து பரிசேயர் சதுசேயர் ரொம்ப ஓவர் மெச்சூர்டுக்குள்ள போயிட்டு இன்னைக்கும் சண்டை சச்சரவு அதுக்குள்ள பிரச்சனை இருக்கிறவர்களையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீயும் குழந்தை தான்பா. இன்னைக்கு பால் குடிக்கிறன்றது அப்போ குடிச்சா பரவாயில்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் கிறிஸ்தவத்திலே 10-20 வருஷம் வாழ்ந்து அவருடைய சுவாபத்தை தரிக்காத நீயும் இன்றைக்கு குழந்தை என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், குழந்தைகளுக்கு இயேசு அன்பு கூறுகிறார், விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், பரலோக அறிவை கொடுக்கிறார், 5வதாக மதிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது குழந்தைகள் யாரு? சின்ன வயசு குழந்தையா? ஜார்வினா 3 குழந்தைகளை சொன்னேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய வேதத்தை திருப்புவோம். இதிலிருந்து ஆரம்பிக்கிறது. முதலாவது ஆண்டவர் அந்த இடத்திலே மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்போ பிள்ளைகளை போல ஆக வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு முந்தின வசனம், இந்த பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ஆண்டவர் அன்பு கூறுகிறார். இந்த 3 கேட்டகரிஸ் பீப்புள ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த நேசம் எப்படின்னா, அவருடைய பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த நேசம். நீங்கள் சங்கீதத்தில் வாசிக்கலாம், நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவோ அவ்வளவாய் எதை விளக்குனாரு? பாவத்தை விளக்குனாரு. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் விளக்குறாரு அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அன்பு, மேலையும் கீழையும் எவ்வளவு தூரம் அன்பு, ஆண்டவருடைய அன்பு. இப்போ ஒருத்தருக்கு அன்பு இருக்குது அப்படின்னா, எனக்கு தேவையான இந்த பேனா நல்லா இருக்குதே கையில் கொடுத்துருவார், இந்த ஷர்ட் நல்லா இருக்குதே கொடுத்துருவார். அன்பு என்று சொல்லும்பொழுது இதை எதை கேட்குறாங்களோ கொடுக்கறது தான் அன்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டால், அவர் தன்னுடைய ஜீவனையே உலகத்துக்காக கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. உன்னை எடுத்துட்டு போய் அப்படி டெட் பாடியாக படுக்க வச்சுட்டு மரணம் பண்ணிட்டு அடக்கம் பண்ணிட்டு நீ செத்து போய் அதோடு புதைந்து இல்லாமல் உனக்கு மறுவாழ்வு கொடுத்து பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது தான் அன்பு. நீங்கள் சீர்காழி இயேசு பிரகாசம் பாடின பாடு என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என்றென்றும் மாறாதது. ஹல்லேலூயா. இந்த அன்பு தனிந்து போகும். தனியாத ஒரு அன்பு, ஜீவனையே கொடுக்கிற ஒரு அன்பு நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 18:5 நான் வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவங்களெல்லாம் பாருங்க, இன்றைக்கு நிறைய 200 குழந்தைகள் கிட்ட மேலே வரப்போறாங்க. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்று கேட்டால், சொன்னதை நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு ஆத்துமாக்கள், அவர்களை கரிசனையாக அந்த பெயர்களை எழுதுங்கள். அந்த பெயருக்கு அவர்களுக்கு ஒவ்வொன்றாய் கற்றுக் கொடுங்கள்.
நாளைக்கோ இல்லை 5 வருடம் கழித்தோ அந்த பிள்ளைகள் இங்கே இருக்க மாட்டாங்க. வேலையோ அல்லது திருமணமோ உலகத்தின் எங்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் இந்த ஏசிய மல்லிமா நகரிலே சொல்லிக் கொடுத்த பரமண்டல ஜபம் அல்லது ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்கிற அன்பு, ஆண்டவருடைய நேசம் இந்த மல்லிமா நகரிலே பிறப்பிக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சர்ச்சுக்குள்ள காலடி எடுத்து வைத்த ஒரு குழந்தையும் நரகத்துக்கு போகக்கூடாது. அதுதான் போதகருடைய விருப்பம், நம்முடைய விருப்பம், டீச்சர்ஸுடைய விருப்பம். இந்த சபைக்குள்ள இந்த விபிஎஸ்குள்ள வந்த ஒரு குழந்தைக்காகவும் சரி கற்றுக் கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்ல பிரைஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அவர்களுக்கு நல்ல ஒரு டீச்சிங் கொடுத்து ஏசப்பாவுடைய அன்பு மாறாதது. அல்லேலூயா. அந்த அன்பை கற்றுக் கொடுங்க, அந்த அன்பை கற்றுக் கொடுங்க. ஏசப்பா நேசிக்கிறாரு, ஏசப்பா நேசிக்கிறாரு. அப்பா அடிப்பான், அம்மா அடிப்பான், டீச்சர்ஸ் அடிப்பான், ஏசப்பா ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், இயேசுவினுடைய அன்பு என்றைக்கும் மாறாதது. அதே சமயத்திலே அந்த அன்பு நம்மை பெரியவர்களாக மாற்றும். ஆண்டவர் சொல்றார், இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யம் போக மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பரலோகத்துக்குள்ளே போக மாட்டீங்க குழந்தைகளை மாதிரி ஆகலைன்னா. ரெண்டாவது நீங்கள் மத்தேயு 18:4 பாருங்க, அந்த பரலோகத்திலையும் யார் பெரியவங்களா இருப்பாங்க? தன்னை தாழ்த்துகிறவர்கள். முதல்ல போறதுக்கும் பிள்ளைகளா மாறணும், அங்கேயே பெரியவங்களா ஆகணும்னாலும் தாழ்த்து. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், 3 குழந்தைகளை சொன்னேன், வளர்ந்தவங்க தான் குழந்தைகள் தான். ஹல்லேலூயா. அப்போ வளர்ந்த இந்த குழந்தைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை தாழ்த்தினால் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பீர்கள். இரண்டாவது குறிப்புக்கு நான் உங்களோடு வருகிறேன். குழந்தைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசம் என்று சொன்ன கேட்டால் நிறைய வசனங்கள் இருக்கிறது. மத்தேயு 17:20 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 18:6 ஒருவர் வாசியுங்கள், இன்னொருவர் மத்தேயு 17:20. கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் என்று சொல்கிறார். 13வது அதிகாரம் 1 Corinthians chapter 13:7. 1 கொரிந்தியர் 13:7. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். இந்த குழந்தைங்க எப்படி தெரியுமா? சின்ன வயசுல எங்க அப்பா எங்களை வந்து தஞ்சாவூர் கூட்டிட்டு போவார். தஞ்சாவூரில் பிளஸிங் யூத் மிஷன் நடக்கும். அந்த யூத் மிஷன் நடக்கும்போது உங்கள் பாஸ்டர் தான் சொல்லுவார், ஒரு முறை போயிட்டு வந்துட்டாரு, அடுத்த முறை நான் போகிறேன். அங்கே எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நான் கேட்குறேன். தஞ்சாவூரில் அங்கே ஏதோ ஒரு இடத்துல கரும்பு கட்டி இருக்குது. உங்கள் பாஸ்டர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? டேய், அங்கே போனால் வருஷம் ஃபுல்லாக கரும்பு கட்டி இருக்கோண்டா. ஏன்னா தஞ்சாவூர் விவசாய நிலம் இல்லை, கரும்பு கட்டி இருக்கோம். நானும் நினச்சிட்டு போகிறேன், அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் அந்த இடத்துல பிளஸிங் பியூஎம் கேம்ப் நடக்குது. உண்மையாக பார்த்தா என்ட்ரன்ஸில் மட்டும் கரும்பு இல்லாத அந்த இடத்துல அவர் சொன்னாரோ இல்லையோ அடுத்த வருஷம் வழி ஃபுல்லாக நெருக்க கரும்பு கட்டி. விசுவாசம் நம்ப வைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம காணாததை கண்டு பார்க்கறது விசுவாசம் இல்லை. கடந்த வாரத்தில் இந்த லிட்டில் மவுண்ட் போயிட்டு வந்தோம். ஆண்டவரை பார்க்காதே அவருடைய விழாவில் கையை விட்டால்தான் நானே விசுவாசிப்பேன் என்றவர் யாரு? தோமா. அந்த இடத்துல போய் பார்த்தா தான் தெரியுது, தோமா பிரசங்கம் பண்ண இடம், அவர் கடைசியாக ஜபம் பண்ண இடம். அந்த விசுவாசம் ஆண்டவரே எனக்கும் தரமாட்டீரா, ஒரு ஜபம் பண்ணிட்டு தான் வந்தோம். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒரு 40 கிலோமீட்டர் கூட கிடையாது. நம்முடைய இயேசுவோடு வாழ்ந்த ஒரு சீடர் நமக்கு மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும்போது நோவா விசுவாசத்தினால், 1 Corinthians Hebrew chapter 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சித்து பேழையை உண்டு பண்ணினான் என்று பார்க்கலாம். தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நீங்க விசுவாசத்தை குறித்து நிறைய பார்க்கலாம்.
ஐயா ஒரு முறை சொல்லும் பொழுது சொன்னார், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாதுங்க. விசுவாசன்றது ஒரு ஷிப்பு மாதிரி தான். அதையே இடிச்சு உடைச்சிட்டா தண்ணியில தான் முழுகணும், விசுவாசம் இல்லாத போயிடும். அதனால விசுவாசன்ற கப்பலில் ஏறி உட்காந்துக்குவோம். ஹல்லேலூயா. எதுவும் முடியலையா, தண்ணி தான். விசுவாசத்தை கப்பலுக்குள்ளே அமர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். நீங்கள் பவுல் பிரயாணத்தில் வாழ்ந்து நீங்கள் படிக்கும் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் கடைசியில் விட்டுவிட்டு என்ன பண்ணுகிறார்கள், அந்த இடத்துல அவர்கள் காற்று அடிக்கும் திசைக்கு கப்பலை விட்டுட்டாங்க. அப்போ டிரைவ் பண்ணுறது அங்கே இருக்கிற மாலுமி இல்லை, அங்கே இருக்கிற யாருமே கிடையாது, ஒரு திசையும் கிடையாது. ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்பி படகை வழிநடத்தி கப்பலை வழிநடத்தி அந்த தீவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நமக்குள்ளே முடியலையா, இந்த விசுவாசம் நமக்குள்ளே ஒன்றும் தெரியலையா, ஆண்டவர் இடத்துல விட்டுருவோம். அவர் ஒரு காற்றை அனுப்புவார், நீ எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் பலன் நீங்கள் வாசிக்கும்போது சகலத்தையும் நம்பும், எல்லாவற்றையும் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ஹீப்ரூ சாப்டர் 11:6 சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். விசுவாசத்தை நீங்கள் ஒருவேளை நம்பி எல்லாம் பண்ணலாம், அதுக்கு பலனை கட்டாயமாக சாப்பிடுவீங்க. ஹல்லேலூயா. தங்கள் கோலாரில் அவ்வளோ கஷ்டப்பட்டு கோல்டை எடுத்து மண்ணாக்கி பல இது ஃபார்மல் கொண்டு வந்து கடைசியில் அதன் பலனாக 1 கிராம் தங்கத்தை எடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. அதே போல் இன் ப்ராசஸ் ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு விசுவாசத்தை கொடுப்பார் என்று சொன்னால் கட்டாயம் அதை காண செய்வார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நான் வாசிக்கிறேன் மேத்யூ சாப்டர் 18:10. அவங்களுக்கு தான் இருக்குதுன்றதை நம்ம யோசிக்காமல் அவர்களை காட்டில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, அந்த மலையில் உட்கார்ந்துட்டு இந்த சிறு பிள்ளைகளை வர வச்சு அவங்க மேலே வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு உண்டான தேவ தூதர்கள் எங்களை தரிசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு தூதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்களா, தானியேல் 10:13 ஒரு தூதன் இருக்கிறான். நான் 5 தூதர்களை சுருக்கமாக சொல்லுகிறேன். மிகாவேல் தூதன். ஹல்லேலூயா. இந்த தூதன் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், பணிவீடை தேவனுடைய ஜனங்களை காக்கும் தூதன். ஹல்லேலூயா. பட்டுக்கோட்டையில் என்னுடைய ஒய்ஃபுடைய பாட்டி வீடு, அவர் பேர் ஸ்டீபன். நல்ல ஜெபம் பண்ணுறவர், குடுகுடுப்புக்காரன். அங்கேருந்து வந்திருக்கான், காலையில் வெடிகால வந்துட்டுக்கிறான். வந்துட்டு இவர் ஜெபம் பண்ணுறவர், குடுகுடுப்புக்காரன் எங்கன்னா வந்துட்டு திடீர்னு ஒரு 4 மாதம் அந்த ஏரியாவுக்கே வரலையா. யாரோ ஒருத்தர் பக்கத்தில் பார்த்து கேட்டுக்கிறாங்க, ஏன் சார் எங்கள் ஏரியா பக்கம் ஏன் வரதே இல்லை? உடனே அவன் சொன்னானா, உங்கள் ஏரியா பக்கம் வந்துட்டு தான் இருந்தேன், ஆனால் அவங்க வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு கத்தி வச்சுட்டு அந்த ஸ்டீபன் சார் வீட்டு வாசல்ல ஒருத்தன் நிற்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தன் யார் நிற்கிறான்? தேவதூதன் நிற்கிறான். அல்லேலூயா. உடனே அந்த பக்கம் யாரும் அவர் ஆண்டவர் தான் தெய்வம் என்றதை புரிந்து கொண்டார். ஒரு ஊழியக்காரர் அவசரமாக ஊழியத்துக்காக போனோமா, நல்ல வாழைப்பழம் கொலம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனாராம். ஏசப்பா, இந்த எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போகிறேன், இந்த வாழை கொலையும் பார்த்துக்குங்கன்ட்டு. இவரும் ஊழியத்துக்கு போயிட்டு ஒரு 3 நாள் கழித்து வராராம். கழித்து வந்தால் அங்கேயே ஒருத்தர் சொல்கிறானா, ஐயா உங்கள் வீட்டுக்கு வந்து வாழை கொலையை திருடலான்னு பிளான் பண்ணி நீங்கள் இல்லாத சமயம் பார்த்து கண் சிமிட்டி திருடலான்னு போகிறேன், யாரோ ஒருத்தர் என்னை வந்து தட்டி விடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் வழி இதுவே என்று சொல்லுகிற ஒரு சத்தம். ஹல்லேலூயா. வழி இதுவே என்று சொல்லும் இனிய
வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும். இரண்டாவது ஒரு தூதன், காபிரியேல் தூதன், தேவனுடைய பணியை செய்கிறான். நீங்கள் லூக்கா 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசித்து கேட்டால், மரியாளுக்கு தேவனுடைய தூதன் வந்து சொன்னான், நீ பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே நமக்காக காக்கும் ஒரு தூதன் இருக்கிறார், மிகாவேல் தூதன். இரண்டாவது காபிரியேல் தூதன், தேவனுடைய பணியை செய்கிறவன், நமக்காக பணி செய்கிற ஒரு தூதன் இருக்கிறான். மூன்றாவது ஒரு தூதனை நான் சொல்லுகிறேன். இது நம்முடைய வேதாகமத்திலே, தள்ளுபடி ஆகமத்திலே இருக்கிறது. பணியை சுகமாக்கும், அவருடைய டியூட்டி என்னன்னா நம்மை சுகமாக்கும் தூதன். அவருக்கு பேர் வந்து என்னன்னா, நீங்கள் வாசித்து பார்க்கலாம், ரஃபேல். சொல்லுங்க பார்க்கலாம். தூதன் பேர் என்ன? ரஃபேல். உடம்பு சரியில்லையா? ரஃபேல் தூதனே எனக்கு வந்து ஒத்தாசை பண்ணுங்க, சுகமாக்கும் தூதன். நீங்கள் பெர்க்மான் செய்ய பாடல்களில் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரா பேர் சொல்லியிருப்பார். கர்த்தர் சொல்கிறார், நமக்காக மிகாவேல் தூதன் இருக்கிறார், காபிரியேல் தூதன் இருக்கிறார், மிஷேல் தூதன் இருக்கிறார். மூன்றாவது நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் சேருபீன்கள் தூதர்கள். நீங்கள் பார்க்கலாம், ஏசாயா 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிற தூதர்கள். அங்க துதிக்கிறாங்கன்னா நம்மை வைத்து துதிக்கிறார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு 18:10 பணிவிடை, தேவனுடைய தோட்டத்தை காத்த தூதர்கள். நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதர்கள் நமக்கு கூடவே இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்று எல்லாவற்றையும் ஓவரால் ஒரு 5 நம்பர் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்கிறார்கள். அதில் ஒரு தூதன் தான் விழுந்து போன தூதன். இன்றைக்கு நீங்கள் சாதாரணமாக அல்ல, 4 பக்கம் என்னை சுற்றி கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஒரு 4 பேர் நின்னா எப்படி இருக்கும்? சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது ஒரு ஆக்டருக்கு 8 டைரக்டர்ஸ் அவர் கூட வந்து அவர்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா 8 துறைகளை பாதுகாத்து கொள்ள. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் யாருன்னா 2 கோடியா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒரு குழந்தைகளுக்கு ஏஞ்சலை கொடுத்திருக்கிறார். நான் சொன்னேன், சாதாரண பிறந்த குழந்தை, வளர்ந்த குழந்தை, வளர்ந்த குழந்தை, எல்லா குழந்தைக்கும் கடைசியில் மோசேவுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் பார்த்தால் அவனுக்குண்டான தேவ தூதன் அவனுடைய சரீர தண்டை தர்க்கம் பண்ணுகிறான். பாஸ்டர் அப்படிதானே சொல்லுது. மோசேவுக்கு எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ண கேட்குறாங்க. மோசேக்கு உண்டான தூதன் தர்க்கம் பண்ணுகிறான். உன்னுடைய சரீரம் மண்ணுக்குள்ளே புதைக்கும் வரைக்கும் தேவ தூதன் நமக்காக இருக்கிறான் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு பஸ் வரல, இல்லை ரெட்டில்ஸ் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பஸ் வரலன்னு கேட்குறீங்களா? ஆண்டவரே எனக்கு ஒரு தூதனை அனுப்புங்க, எனக்கு தண்ணி வேணும், தண்ணி கொடுங்க, எதை கேட்டாலும் சரி, உங்களுக்காக கர்த்தர் தூதர்களை கொடுத்திருக்கிறார், காணப்படாத தூதர்கள். சில நேரத்தில் நான் கார் டிரைவ் பண்ணிக்கிட்டே போவேன். போகும்போது அப்படியே ஒரு தூக்கம் வரும். யாரோ ஸ்டேரிங்கை திருப்போம். யார் திருப்புவா? ஸ்டேரிங்கை இப்படி போகுதுன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறதுக்கு யார் தெரியுமா? கர்த்தருடைய தூதன். நீங்கள் நினைக்கிறீங்க பால் வச்சிட்டோம் கிச்சனில், அது அணையாத இருக்கிறதுக்கு தூதன் இருக்கா? நீங்கள் வாசித்து பார்த்தீர்களா? வேதம் சொல்லுகிறது, உங்கள் பழைசோ புதுசோ சிறியதிலே பெரியதோ எதுவோ கர்த்தரை தேடார்கள். வேதத்தில் ஒரு ராஜா அவனுடைய பலவீனத்திலே வைத்தியர்களே நாடினான் என்று இருக்கிறது. வைத்தியர்களை நாடாமல் கர்த்தரை சின்ன விஷயத்திலும் தேடுவோம், 5 ரூபாய்க்கும் தேடுவோம், 50 லட்சத்துக்கும் தேடுவோம். கர்த்தர் நமக்கு தூதர்களை வைத்து ஒத்தாசை கொடுப்பார். அடுத்ததாக 4வது பரலோகத்தின் அறிவை கொடுக்கிறார். இந்த பரலோகத்தின் அறிவை குறித்து நான் வேகமாக சொல்கிறேன். 18வது அதிகாரம் 6வது வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிற எவனோ அவனுக்கு கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமர்த்துகிறது நலமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யோனாவில்
நாளிலே எடுத்து பார்த்தாலும் யோனா தவறு செய்கிறான், என்னை எடுத்து கடலிலே போட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள், போட்டு விடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 2 நிமிடங்களிலே நான் இதை விளக்குகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிக்சர் இருக்காமா, அது அந்த பிக்சர் இருந்தால் போடுங்க. அப்போ அந்த காலத்தில் ஆண்டவர் இந்த மலை மேலே உட்கார்ந்துக்கிட்டு அந்த கடல் எதிர உட்கார்ந்து அந்த இடத்துல அந்த யாருன்னா இடர்கள் உண்டாக்குறோம். அங்கே இடர்கள் உண்டாக்குறது யார் தெரியுமா? பரிசேயர், சதுசேயர். குழந்தை கிட்ட வராத, அப்படியே நில்லு, ஜீசஸை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்காக தடுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கிட்ட வரவிடு, அந்த குழந்தைக்கு இடரல் உண்டாக்காதே, இடரல் உண்டாக்காதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடரல் உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் கழுத்துல அங்க இருக்கிற கிரைண்டிங் மிஷின் மாவாட்டுற கல்லை கட்டி கடலுக்கு உள்ள போற்று, கடலுக்கு உள்ள போற்று அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம், இந்த கடல் மாதிரியும் ஒரு கடல் இருக்குது. நான் நொய்டாவில் போனதுனால சொல்கிறேன். வாரணாசிக்கு ஒரு இடத்துக்காக ஊழியத்திற்காக போகிறேன். அப்போ எல்லாருக்கும் ஜெர்மனின்னு வரும். வாரணாசியில் அந்த இடத்துல ஒன்று எரிக்கிறார்கள், முக்தி அடைய பிணத்தை எரிக்கிறார்கள். 2வது புதைக்கிறார்கள். 2த்துக்கும் காசு இல்லாதவங்க அங்கே ஒரு கல்லை வச்சு அந்த கல்லுக்கு மேலே பாடியை வச்சு கட்டி அதை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போட்டுருவாங்க. நாங்கள் இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பாஸ்டர் போது ஒரு ஆட்டோ நிற்கிறது. அந்த ஆட்டோவிலேருந்து வராங்க. அந்த ஆட்டோவில் ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தைய ஒரு பூசாரி எடுத்து அந்த துணியில் கலத்தி அதுக்கு மேலே இந்த எல்லைக்கல் மாதிரி ஒரு கல்லை வச்சு அந்த குழந்தையும் அதுக்குள்ளே வச்சு ஒரு கட்டிட்டு அந்த போட்டை அப்படியே மூவ் பண்ணி நடுவில் கங்கா நதியில் நடுவில் எடுத்துகிட்டு போயிட்டு போகும்போது அப்படியே ஒரு பூ மாதிரி அப்படியே ஒயிட் பேப்பர்ஸாக இருக்குது. நான் அந்த பாஸ்டர் கிட்ட கேட்குறேன், என்ன பாஸ்டர் இதுன்னு. அந்த குழந்தை மருத்துவத்துக்காக ஏதோ உடம்பு சரியில்லை, மருத்துவத்துக்காக சேர்த்த பில்லு, அந்த குழந்தைக்கு வாங்கின டேப்லெட்ஸு, அந்த குழந்தைக்கு வாங்கின மருந்து எல்லாம் பயனளிக்கவில்லை என்று இந்த கங்கையிலே தூக்கி 2 பக்கம் போட்டுட்டு, அதுதான் அப்படியே அந்த போட்டு போது 2 பக்கம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக மிதக்குது. நேராக எடுத்துகிட்டு போய் அந்த கங்கையில் விட்டுட்டு நடுவில் இறக்கி வச்சுட்டு அப்பாவும் அந்த பூசாரியும் அந்த போட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அந்த கரையில் நின்று தண்ணி எடுத்து கொஞ்சம் தலையில் ஊற்றிட்டு நேராக ஆட்டோவில் வராங்க, ஏறிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் அங்கே நிற்கிறாங்க, ஏறி போயிடுறாங்க. அன்பின் பிள்ளைகளே, சாதாரணமான இது எதுக்கு நான் சொல்ல வருகிறேன்? இந்த வசனத்தின் எந்திர கல்லை கட்டி போடு அப்படின்னா அந்த இடத்திலே ஒருவன் சுவிசேஷத்துக்கு விரோதமாய் இந்த ஊர்ல இருக்கலாம், உலகத்தில் இருக்கலாம், wherever he is in this world, ஆண்டவர் சொல்றாரு, அங்க அவன் எங்க அடக்கம் பண்ணாதானே கல்லறை இருக்கும். ஆண்டவருக்கு இடரல் பண்ணா அங்க அவனை மீன் சாப்பிடும், அங்க முதல்ல சாப்பிடும். இல்லைன்னா அங்க இருக்கிற கெமிக்கல்ஸை ஆஃப்டர்வர்ஸ் எது வேணாலும் அழிச்சு போட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினார், அவனை கட்டி போடுன்னு சொன்னா அவன் இல் பொருள் ஆவான். நீங்க பாத்தீங்களா சமுத்திரம், நான் அதை இன்னும் அடுத்து அப்டேட் பண்ணிட்டு அவன் பேர் எங்க தான் வருது அப்படின்னா அடுத்தது ரெவலேஷன் சாப்டர் 20 verse 12, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களில் மரித்தோரையும் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அந்த இடத்திலே சமுத்திரம் தன்னுடைய பங்கை அளிக்கிறது. இந்த வசனத்திலே நீங்கள் கடைசியாக பார்க்கும் பொழுது சமுத்திரம் தண்ணியில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்து, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தனர். யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு சுவிசேஷத்திற்கு தடையாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு தண்டனை என்ன என்று கேட்டால், அவர்கள் அந்த இடத்திலே சமுத்திரம் தன் மரித்தோரை நியாய தீர்ப்பின் நாளிலே ஒப்புவிக்கும். யாருன்னா ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறான்னா நீ கம்முன்னு விட்டுரு. நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது, அன்னைக்கு அவனுக்கு நடக்கும். சமுத்திரத்திலே கொண்டு போய் போடு என்று இயேசு சொல்வதற்கு காரணம் இதுதான். எத்தனை பேருக்கு புரியுது?
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சமுத்திரத்தில் போடுன்னா அதோட விட்டுறாதீங்க, அவனுக்கு நித்தியமான ஆக்கினை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்க அக்கினி கடல், அவ்வளவுதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இதை குறித்து இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பெரிய குழந்தைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கையாவது, உன் கையை, உன் காலு, உன் கண்ணு இடற என்ன பண்ணு, தரித்து போட்டு. அப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு கண்ணாடியில் ஒரு பக்கம் மட்டும் வச்சா ஒரு கண்ணு, ஒரு கை, ஒரு காலோட பரலோகத்துக்கு போட்டோம், இன்னொன்று நரகத்துக்கு போட்டோம். ஆண்டவர் சொல்கிறார், ரெண்டு பக்கமா இல்லாமல் நீ கட்டாயம் நீ தவறு செய்யாமல் நீதிக்கு உட்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த குழந்தைகளை பார்த்து. ஐந்தாவதாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். குழந்தைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி, மனுஷகுமாரன் மத்தேயு 18:11, மத்தேயு இந்த 18வது அதிகாரத்தில் 1லிருந்து 15 வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் குழந்தைகளை குறித்து ஒரு பிரசங்கத்தை ஆண்டவர் செய்துட்டார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் இதில் பார்க்கும்பொழுது 18:12, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள், அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவை மற்ற 99 ஆடுகளையும் மலையிலே விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? இன்னொரு வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் லூக்கா 15:4, நீங்கள் 18:12 மலைகளிலே விட்டு விட்டு போய் தேடுகிறார். 18:15 லூக் சாப்டர் 15:4, ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு போய் காணாத ஒன்றை தேடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, 99ல் ஒன்று போனால் ஆண்டவர் தேடுற 99. இது எல்லாத்துலையும் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 99ல் இது 99 இங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். திடீர்னு யாரோ ஒருத்தர் போயிடுறாங்க. யார்? ஜானட்டு வெளியே போயிடுச்சு. ஜானட்டை போய் பிடிச்சிட்டு பாஸ்டர் உள்ளே வராரு. ஜானட்டு போயிடுச்சுப்பா அப்படின்னு பிடிச்சிட்டு, எங்கே போகிற நீ அப்படியே வா. ஜானட்டை பிடிச்சிட்டு உள்ளே வர்றதுக்குள்ள இந்த பக்கம் டேவிட் போயிட்டான். எங்கே போயிட்டான்? டேவிட் எங்கே போயிட்டான்? இந்த பக்கம் போயிட்டான். டேவிட்டை பிடிச்சிட்டு, அப்போ இங்கே எத்தனை இருக்கு? 99. அந்த டேவிட்டை பிடிச்சிட்டு இங்கே விட்டுட்டு எல்லாம் 100 இருக்குதான்னு பார்க்கும்போது இன்னொரு டிக்கெட்டு போயிடுச்சு. யார் போயிட்டா? கிளமண்ட் போயிட்டான். கரெக்டா இல்லையா? நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஆகமத்தில் 53:6 படி, ஏசாயா 53:6 படி என்ன நடக்குது? எல்லாரும் கெட்டு போய் வழி தப்பி ஆடுகளை போல வழி தப்பி, நல்லா அந்த வார்த்தையை சொல்லுங்க, வழி தப்பி திரிந்து தன் வழியிலே போனோம். ஆக மொத்தத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பாத்தீங்களா, இது எதில் ஒண்ணுமே உருப்படியா இல்லை. இங்க உலகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனும் சரி, அந்த குடும்பத்தாலும் சரி, அடுத்தது ஊர்லயும் சரி, உலகத்துல ஒருத்தனுமே கிடையாது. ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, எல்லாரையும் மீட்பதற்காக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தேடி இந்த பூலோகத்துக்கு வந்தார். 2 அனுபவத்தை சொன்னேன் நான். ஒன்று, மலையிலிருந்து விட்டு மலையின் அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போகும்போது மலையிலே நமக்கு தேன் கிடைக்கிறது, மலையிலே பசுமை கிடைக்கிறது, மலையிலே வாசம் கிடைக்கிறது, மலையிலே மூலிகை கிடைக்கிறது, மலையிலே அரிய வகை பழங்கள் இருக்கிறது, மலையிலே மேகங்கள் இருக்கிறது. இப்படி உச்சிதமான அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் இந்த 99 ஆட்டுகளையும் கொண்டு போகும்போது மலையின் உச்சியில் அனுபவம் வேண்டாம், என்னால் முடியாது என்று சொல்லி இந்த ஆடுகள் வழி தப்பித்திருக்கிறது. இந்த வழி தப்பி ஓடுகிறது, தனக்குண்டான சில காரியங்களுக்காக ஓடுகிறது. அற்றவங்க சொல்றாங்க, அவனுக்குள்ளே என்ன இந்த உச்சிதமான அனுபவத்துக்குள்ளே போகும்போது தடைகள் இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார்,
இந்த உச்சிதமான அனுபவத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கடந்து வர வேண்டும். சிலர் பைபிளில் 2 அதிகாரம் ஒரே ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளும்போது உச்சிதமான அனுபவத்துக்குள்ளே இந்த மந்தையை கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிறார். 2வது, வனாந்திரத்தில் விட்டு, நீங்க கவனிங்க, வனாந்திரத்தில் விட்டுட்டு போது அவள் யார்? நீங்க பாடும்போது சொல்லலாம், என் நேசர் என்னுடையவர், அவர் அந்த இடத்துல வரும்பொழுது பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்திரத்திலே கஷ்டம் தான், வெயில் தான், உஷ்ணம் தான், ஒன்றுமே சுட்டெரிக்கக்கூடியது தான். ஆனால் மெய்ப்பனை விட்டு விட்டு நீ போடுகிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்திலே விட்டு. இந்த 90 நீங்க ஒன்று தப்பி போறதுனால 99 கஷ்டப்படுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்று போனதுனால 99 வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பேரிகார்டு போட்டு 99 வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஒன்று மட்டும் அங்கே அதை தேடிட்டு வரும்போது இதெல்லாம், அதனால தான் கிறிஸ்தவம் இன்னும் மூவ் ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், அது வனாந்தரமாக இருக்கலாம். கர்த்தர் இந்த வனாந்தரமாக இந்த எல்லாவற்றிலேயும் நீங்கள் இதை வடித்தப்பதை எல்லாத்தையும் நீங்கள் கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது வனாந்தரமாக இருந்தாலும் சரி, மலையாக இருந்தாலும் சரி, அவற்றை தோளின் மேலே போட்டுக்கொண்டு அவன் வருகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த குழந்தைகளுக்கு மதிப்பை கொடுக்கிறார். என்னன்னா, தோல் மேலே போட்டுக்கொண்டு நீ நடக்கவே வேணாம், தோல் மேலே கர்த்தர் உன்னை சுமக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பிதாவே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் வருகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குழந்தைகளை கர்த்தர் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். 2வது, குழந்தைகளை ஆண்டவர் விசுவாசத்துக்குள்ளே நடத்துகிறார். பரலோகம் எது, நரகம் எது. 3வது, குழந்தைகளை தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார். பரலோக அறிவு, தீமை செய்தால் நரகம், எந்திரக்கல்ல கட்டி போடணும், ஆக்கினையும் பரலோகத்தையும் கர்த்தர் குழந்தைகளுக்கு அறிவூட்டுகிறார். குழந்தைகளுக்கு கர்த்தர் மரியாதை கொடுத்து மலை